புனித வாரமாம் தவக்காலத்தின் 11ஆம் நாள். வெற்றிகரமாக 10 நாட்களை நாம் கடந்துவிட்டோம். இன்றைய தினத்திலே நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். இயேசு நமக்கு யார்? இதை எண்பிக்க நாம் உணவு கடைசி உணவு பந்திக்கு செல்வோம். அங்கே இயேசு கிறிஸ்து உணவிற்கு தயாராக இருக்கிறார். சீடர்கள் அனைவரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஒரு சிறிய சலசலப்பு. யூதாஸ் அப்பொழுதுதான் உள்ளே வருகிறான். அவன் மனதில் உள்மனதில் ஒரு வெற்றி களிப்பு தோன்றுகிறது, எதையோ அவன் சாதிக்கப் போகிறான் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது அவனுக்குள் ஒரு பயம், ஒரு விரக்தி. நடக்கப் போவது அனைத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்து சில விஷயங்களை எதிர்மறையாக தெரிவிக்கிறார், சில விஷயங்களை நேர்மறையாகவே தெரிவிக்கிறார். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஆனால் ஒரு சிறிய குழப்பம் நிலவுகிறது சீடர்கள் மத்தியில். அப்பொழுது நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்படையாக பேசுகிறார். இன்று கூச்சலிடாதீர்கள், குழப்பமிடாதீர்கள், அமைதியாக இருங்கள். இந்த உணவு, இந்த பாஸ்கா மிகவும் முக்கியமானது. இனி ஒருபொழுதும் நான் உங்களுடன் அமர்ந்து உண்ணப் போவதில்லை. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உங்களுக்கு முன்னமே அறிவித்திருக்கிறேன். ஏனெனில் நான் ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு குரு மட்டுமல்ல, நீங்கள் எனக்கு நண்பர்கள் என்று சொல்லுகிறார். இதனுடைய ஆழம், இதனுடைய வேர் என்பது மிக மிக முக்கியமானது. இயேசுவில் பிரியமானவர்களே, நண்பனுக்குரிய காரணிகளாக உலக ரீதியாக நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு நண்பன் மிக முக்கியமாக நம்மை வழிநடத்துகிறான். அவன் நமது தனிமையை போக்குகிறான். நமக்கு வரும் வேதனையில் பங்கெடுக்கிறான். நமது மகிழ்ச்சியில் துணை நிற்கிறான், நமக்கு உதவுகிறான். இதுதானே ஒரு நண்பன். ஒரு தோழனோ ஒரு தோழியோ, இதுதானே உண்மை. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு கடவுளாக மட்டுமே, ஒரு இறைவனாக மட்டுமே, ஒரு படைப்பின் தெய்வமாக மட்டுமே பார்ப்போமானால் நாம் தோல்வியடைந்திடுவோம். மாறாக கிறிஸ்துவை நாம் நண்பர்களாக பார்க்க வேண்டும். இது அவரே சொல்லுகிறார், நாம் நண்பர்கள் என்று. நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு துணையாளராக, நாம் வேதனையில் கண்ணீரில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தருபவராக, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் காரணியாக, இப்படி எல்லா காரணிகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்த வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் அவரை நண்பராக பார்க்க பழக வேண்டும். நமது வாழ்க்கையை அதன்படி நாம் மாற்ற வேண்டும். ஒரு தெய்வமாக மட்டுமே நாம் பார்ப்போமேயானால் நமக்கும் அவருக்குமான அந்த இடைவெளி மிகவும் அதிகப்பட்டு போகும். நாம் பாழாய்ப்போம். மாற்றம் கிடையாது. நமக்கும் அவருக்குமான இடைவெளி நம்மை அவரை விட்டு தூரத்திற்கு இட்டு செல்லும். மாறாக நாம் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது நாம் தவறு செய்தால் கூட அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் அவர் எனது நண்பர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும், அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் கேட்போமா? எனக்கு ஒரு நண்பன் உண்டு, எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவனுள் தலைவன். எனக்கு ஒரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமம் இயேசு, நண்பனின் நாமம் இயேசு. தினமும் அவருடன் பேசு பேசு, எனக்கு ஒரு நண்பன் உண்டு. மிக அருமையான பாடல். இந்த பாடலை நீங்களும் பாடுங்கள், இறைவனோடு ஒன்றித்திருங்கள்.